வணக்கம் நண்பர்களே. அறிவை விரிவு செய், அறிவை பகிர்வதற்கு. இந்த பதிவானது இந்திய பொருளாதாரத்தின் முதல் பதிவா இருக்க போது நம்ம இந்திய பொருளாதார வகுப்புகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புக் பாத்தீங்கன்னா ரமேஷ் சிங் புக் தான் யூஸ் பண்றோம். எதனால ரமேஷ் சிங் புக் அப்படின்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல 2020 மிட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அந்த எக்கனாமி ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாமே இந்த புக்ல கவர் பண்ணிருக்காங்க. பிளஸ் பிரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் இன்டகிரேட் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல புக்கா இந்த புக் வந்து இருந்தது. அதனால நம்ம ரமேஷ் சிங் புக் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் உங்களுக்கு பிரிலிமினரி அப்படின்னு வரச்சுல ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சமச்சீர் புக்ல இருந்து எடுத்து தனியான வீடியோவா போஸ்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஓகே, நம்ம சாப்டருக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல உள்ள டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்னன்னு பாத்துக்கலாம். கூட்னா என்னன்னா சரக்கு அப்படின்னு அர்த்தம். பிளஸ் சர்வீசஸ் அப்படின்னா சேவைகள். ஓகே, சரக்கு அப்படின்றது கீழே நம்ம அன்றாடமா யூஸ் பண்றோம்ல அந்த எல்லா திங்ஸுமே சரக்கு அப்படின்ற வரிசைக்கு கீழே தான் வரும். ஓகேவா? காலையில் நீங்க எந்திரிச்சு உங்களுக்கு அந்த டூத் பேஸ்ட், டூத் பிரஷ்ல இருந்து நைட்டு நீங்க பால் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா அந்த பால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே கூட்ஸ் கீழே தான் வரும். ஓகேவா? சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கூட் வந்து ரெடி ஆயிடுச்சு, ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த கூடை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சேவையை தான் நம்ம வந்து சர்வீசஸ்ங்கிறோம். அது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சேவை மட்டும் சொல்லுவீங்கன்னா கிடையவே கிடையாது. சர்வீசஸ் கீழே டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும்தான் வருமானா இல்ல. டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன், நீங்க கல்வி கற்கிறோம்ல எஜுகேஷன், இது எல்லாமே சர்வீசஸ் கீழே தான் வரும். ஓகேவா? இததான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, இத ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கன்சியூம் பண்ணப்படுதுல்ல. ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து உற்பத்தி பண்ணி அதை மக்களுக்கு தேவைப்படுற மக்களுக்கு அதை வந்து பகிர்ந்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கூட் வந்து எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணப்படுது, அதோட டிமாண்ட் என்னவா இருக்கு அண்ட் சப்ளை என்னவா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பத்தி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கன்சம்ஷன் வந்து எது பேஸ் பண்ணி இருக்கும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிமாண்ட்னா என்னன்னா தேவை, சப்ளைனா வந்து உற்பத்தி. ஓகேவா? எவ்வளவு வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு அமௌண்ட் தான் இங்க உற்பத்தி பண்ணப்படும். சில நேரம் நம்மளுக்கு தேவை அதிகமா இருக்கும், சில நேரம் நம்மளுக்கு வந்து உற்பத்தி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஆனா மிஸ்மேட்சஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எப்ப வந்து இது ரெண்டு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்கல்ல, பண வீக்கம் ஆர்எல்ஸ் டீஃப்ளேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு பண வீக்கமா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு பண மதிப்பு வந்து கம்மியாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது ரெண்டும் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணும் போது இருக்காது. ஓகேவா? இது வந்து நம்ம இன்ஃபிளேஷன் அப்படின்ற சாப்டர்ல ரொம்பவே டீடைல்டா பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டருக்குள்ள போலாம். லியோனல் ராபின்ஸ் அப்படின்றவர் 1935ல இந்த டிசிப்ளின் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டிசிப்ளின் இருக்குல்ல அதை என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாருன்னா The science of scarcity அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாரு. ஸ்கார்சிட்டினா உங்களுக்கு தெரியும், பற்றாக்குறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு பற்றாக்குறையின் அறிவியல் அப்படின்ற ஒரு டேர்ம்ல தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றத அவரு டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்னன்னா மோர் தேன் a dismal science. மோர் தேன் a dismal science அப்படின்னா ஒரு டிஸ்மல் சயின்ஸ் அப்படிங்கறதே வந்து புவரான ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா, ஒரு வாட்டி ரீட் பண்ணோம்னா புரிஞ்சிடாது. அதுக்குண்டான கான்செப்ட்ஸை நிறைய தேடி தேடி படிச்சு ரொம்ப வேகா இருக்கும்ல, அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் டிஸ்மல் சயின்ஸ்னே சொல்லுவாங்க. எக்கனாமி அதுக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு காமன் மேன்னால இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது, ஒரு ரிடிலா தான் இருந்துட்டே இருக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்றதையும் ஆத்தர் குறிப்பிடுறாங்க. அது போக ஒரு ஃபெயில்டு சயின்ஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. எதனால இந்த ஃபெயில்டு சயின்ஸ் சொல்றீங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2008ல யூஎஸ் சப்ரைம் பிரைசஸ் அப்படிங்கிற ஒண்ணு நடந்தது. அது நடக்க போகுது அப்படிங்கறது இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணல. நம்மளுக்கு தெரியும் இந்த கிரைசிஸ் வந்து எதனால நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல எதா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகி டிப்ரெஷன் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கிரைசிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இது எதையுமே வந்து இது ப்ரிடிக்ட் பண்ணல அப்படிங்கறனால இதை ஃபெயில்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு காமன் மேனுக்கு வந்து எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நாட் ஒன்லி காமன் மேன். ஓகேவா? ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அதுல மேபி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூலிங் அதுல படிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றதையும் ஆத்தர் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க.
பிளஸ் இதுல வந்து இப்போ என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக தான் இதை படிச்சுட்டு இருக்கோம் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த தியரி பேஸ்ட் கான்செப்ட்ஸ் தான் வந்து கொஸ்டின்ஸா வந்து வந்துட்டு இருந்தது. பட் இப்போ கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸே மாறிடுச்சு. எப்படின்னா அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்கப்படுது. நம்மளோட சொசைட்டில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்ற தியரியில இருந்து எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற டைப்ல தான் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த புக் வந்து நம்மள ரெடி பண்ணும் அப்படிங்கறத ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. டிஃபைனிங் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னா என்னப்பா அப்படின்னா இட் ஸ்டடீஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் பண்ணக்கூடிய பொருளாதார செயல்கள் எல்லாத்தையும் பற்றின ஒரு படிப்பு தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதுவும் எது எது அப்படின்னு ஆத்தர் வந்து வரிசையா குறிப்பிடுறாங்க. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்தெந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கோ அது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நான் போய் ஒரு இடத்துல வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நான் ஒரு வீடை விற்கிறேன், ஒரு லேண்டை வாங்குறேன், இல்ல ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு ஒண்ணு வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த இடத்துல பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கும். சோ இந்த மாதிரியான எல்லா பொருளாதார செயல்களுமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கீழே தான் வருது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. என்னன்னா நம்ம சாமி கும்பிட போறோம்ல, கோவிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், இல்ல மாஸ்கா இருக்கட்டும், எங்கனாலும் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போகும்போது கூட ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். நீங்க அந்த இடத்துலயும் பல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ கடந்துதான் போய் பிரார்த்தனையே நீங்க முன்ன வைக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then economics is the study of how societies use scarce resources to produce valuable commodities and distribute them among different people. நம்ம வந்து லியோனால்ட் ராபின்ஸ் சொன்னாரு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் தி சயின்ஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டின்னு, அதை இது கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. என்னன்னா ரிசோர்சஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி நம்மளோட உலகத்துல. ஏன்னா நம்ம இப்போ ஒரு நிலக்கரி உருவாகுது அப்படின்னாலே அதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ரிசோர்சஸ் கம்மியா இருக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணி வேல்யூபிளான கமோடிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதையும் தேவைப்படுற மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ல. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ ஒரு சொசைட்டிக்கு ஃபுல்லா படிக்கிற ஒரு படிப்பு தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எக்கனாமிக்ஸ்ல யார் யாரை பத்தி எல்லாம் படிப்போம், எதை பத்தி எல்லாம் டீல் பண்ணோம்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே பார்த்துட்டோம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னு. அப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பண்ணிதான் ஆகணும். கரெக்டுங்களா? அதுல இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல என்ஜிஓஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் யாரா இருந்தாலும் சரி, பணம் அப்படின்றத யூஸ் பண்ணி அவங்க ஒரு செயல் வந்து செய்யதான் செய்வாங்க. ஓகேங்களா? இத பத்தி அண்ட் இதை பண்றவங்களோட அந்த டீடைல்ஸ் பத்தி எல்லாமே படிக்கிறதா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேக்ரோ அண்ட் மைக்ரோ இது ரெண்டுமே வந்து கிரீக் வேர்ட். ஓகேங்களா? மைக்ரோ அப்படின்னா ஸ்மால் நம்மளுக்கு தெரியும், மேக்ரோனா பிக். ஓகே. கிரேட் டிப்ரெஷன் 1929ல நடந்திருக்கும். தட் இஸ் 1930s வாக்குல அந்த மாதிரி நடந்த போது இந்த கிரேட் டிப்ரெஷன்ல என்னென்ன நடந்திருக்கும்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரெண்டு பிரான்ச்சா வந்து பிரிஞ்சிருக்கும். ஒன்னு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இதுல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெருசா தியரிஸ் எதுவும் கிடையாது, ஸ்கூல்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா மேக்ரோக்கு உண்டு. ஏன்னா ஜான் மேனார்ட் கீன்ஸ்ன்றவர் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பத்தி நிறைய தியரிஸ் எழுதியிருப்பாரு. இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டெஸ்கிரிப்ஷன் வந்து அவர் கொடுத்திருப்பாரு அவரோட ஒர்க்ல தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி இன் 1936 அந்த புக்ல தான் அவர் வந்து அவரோட ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒர்க்கை வந்து டீடைல்டா கொடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? அதனாலதான் ஜான் மேனார்ட் கீன்ஸ் எல்லாரும் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு. ஓகே, இப்போ மைக்ரோ மற்றும் மேக்ரோ அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மைக்ரோனா என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. அவரோட இன்கம் என்ன, மந்த்லி சேலரியா இருக்கட்டும், இல்லைன்னா எப்படினாலும் அது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட சேலரி என்னவா இருக்கு அண்ட் அந்த சேலரிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரோட கூட்ஸ் என்னென்ன சாய்ஸஸ் இருக்கும், அவர் வாங்கக்கூடிய பொருட்களோட சாய்ஸஸ். நிறையவே சேலரி இருக்கிறவங்க மோஸ்ட்லி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கலாம், பட் டெய்லி வேஜஸ் வந்து அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்க சேலரிஸ் பொறுத்து அவங்களோட சாய்ஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த பத்தி ஒரு
அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதா அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் ஆர் growth அப்படின்ற ஒரு ஹோல் சொசைட்டிக்கு பாக்குறாங்கல்ல, சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேக்ரோல கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்னும் ஃபர்தரா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனில ஒரு ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்கு இவ்வளோ பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவைப்பா, இவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் டீடைல்டா பாக்குறது மைக்ரோ கீழே வரும். அதே இது எம்ப்ளாய்மெண்ட், அது போக அந்த இடத்துல வந்து எவ்வளவு சேலரி கொடுக்காங்க, இல்ல அந்த கம்பெனியோட growth என்ன, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்னவா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பத்தி பாக்குறது, ஆர்எல்ஸ் ஒரு சொசைட்டிக்கா பாக்குறது. புரியுதா? கம்பெனின்னு பார்க்காதீங்க, ஒரு சொசைட்டி வச்சுக்கோங்க, ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி பாக்குறது வந்து உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமில படிப்பீங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமி என்னன்னு சொல்றாங்கன்னா இட் டேக்ஸ் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் மேக்ரோ என்னன்னு சொல்றாங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் வந்து எடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? தென் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மைக்ரோக்கு எந்த விதமான ஸ்கூல்ஸோ இல்லைன்னா ஒரு தியரி பேஸ்ட் கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது, பட் மேக்ரோக்கு உண்டு. ஸோ மேக்ரோக்கான ஸ்கூலை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நியூ கெனேஷியன் ஸ்கூல் ஆர் நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் 1980s லேட் 1980ஸ்க்கு அப்புறம் இந்த டிவிஷன்ஸ் வந்து ரொம்பவே நேரோவரா ஆயிட்டு. ஓகேங்களா? எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்ற இன்னொரு டேர்ம் பத்தி குறிப்பிடுறாங்க. என்னன்னா, இப்போ எக்கனாமியை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட அனலைசேஷன்ல நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸை வந்து அப்ளை பண்ணி அது மூலமா வந்து நம்ம ஒரு எக்கனாமி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அதை தான் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? தென் வாட் இஸ் an எக்கனாமி? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது வந்து எக்கனாமி. அப்ப எக்கனாமி அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டுல என்ன ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷனை ஒரு எக்கனாமிக் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராக்டிக்கலா என்னென்ன எக்கனாமிக்ஸ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே வந்து எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தியரி. ஓகேவா? அதே எக்கனாமி அப்படின்றது வந்து ஒரு பிராக்டிக்கல் விஷயம். ஓகே, அதனாலதான் ஒரு எக்கனாமி அப்படின்றத இந்தியன் எக்கனாமி, யூஎஸ் எக்கனாமி, ஜாப்பனீஸ் எக்கனாமி, ரஷ்யன் எக்கனாமி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ஹோல் சொசைட்டிக்கு பிராக்டிக்கலா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்களை தான் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே, செக்டார்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்டார்ஸ்ல 3 செக்டார் இருக்கும், மேஜரா 3 செக்டார் இருக்கும். அது இன்னும் ஃபர்தரா வந்து உங்களுக்கு சப் செக்டார்ஸா டிவைட் ஆகும். நம்ம 1 by 1 எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார்னா என்னன்னா, நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குல்ல, இயற்கையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை உபயோகப்படுத்தி நம்ம ஒரு விளைச்சல் காமிக்கிறோம், ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றோம், இல்லைன்னா மைனிங் ஓர் எடுக்கிறோம், இல்லைன்னா அந்த எண்ணெய் இந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அது டைரக்டா நம்ம எர்த்ல இருந்த நேச்சுரல் ரிசோர்சஸை டைரக்டா எடுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பிரைமரி செக்டார் கீழே தான் வருது. இப்போ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமில அந்த ஜிடிபி ஒரு நேஷனல் இன்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த நேஷனல் இன்கம் வந்து 50% மேல இந்த பிரைமரி செக்டாரோட ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு அப்படின்னா 50% மேல பிரைமரி செக்டார்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கமா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த எக்கனாமிய அக்ராரியன் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதன் பிறகு செகண்டரி எக்கனாமி. செகண்டரி எக்கனாமில என்னெல்லாம் வரும்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இங்க பிரைமரி செக்டார்ல நம்மளுக்கு கிடைச்சதில்ல. இப்ப அக்ரிகல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன், வீட் வந்து நம்மளுக்கு பிரைமரி செக்டார்ல இருந்து கிடைக்குது. அந்த வீட்டை எடுத்துட்டு போய் நம்ம பிரெட் பண்றோம்ல, இந்த ப்ராசஸிங்ல நம்ம மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். சோ இந்த செக்டாரை செகண்டரி செக்டாருக்குள்ள கொண்டு வரோம். அண்ட் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு இந்த செகண்டரி செக்டார் வந்து 50% மேல கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னா அந்த எக்கனாமியை வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் டெர்ஷரி செக்டார். டெர்ஷரி செக்டார்னா சர்வீசஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே வந்து அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஃபரன்சஸ்ல பார்த்தோம். சோ எஜுகேஷன், ஹெல்த் கேர், பேங்கிங், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீசஸ் கீழே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் சர்வீசஸ், ஒரு சர்வீஸ் பேஸ்ட் விஷயங்கள் வந்து நம்மளோட நேஷனல் இன்கம்ல 50% மேல கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எக்கனாமி சர்வீஸ் எக்கனாமியா மாறிடும். ஓகே, இந்த சர்வீஸ் அப்படின்றது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து சப் செக்டார்ஸா பிரியுது. என்னன்னா குவாட்டர்னரி அண்ட் கியூனரி அப்படின்னு சொல்றாங்க. குவாட்டர்னரி அப்படின்னா நாலேஜ் செக்டார், இப்போ கல்வியா இருக்கட்டும் இல்லைன்னா ஆராய்ச்சி அந்த மாதிரி விஷயங்களுக்கு
அந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கிய செக்டார் தான் வந்து குவாட்டர்னரி செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முக்கியமா நம்மளோட மனித வளம், நம்ம நாட்டோட மனித வளத்தை வந்து குறிப்பிடுறதுக்கான ஒரு செக்டாரா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கியூனரி செக்டார். கியூனரி செக்டார்னா டாப் டெசிஷன்ஸா, இவங்க தான் வந்து முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த செக்டாருக்குள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட்ல மீதி இருக்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பிரைவேட் பிளேயர்ஸ்லயுமே ஒரு போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க சில கம்பெனிஸ்ல, அவங்க தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு தான். சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த கியூனரி செக்டருக்குள்ள வராங்க. ஓகேவா? இவங்க எல்லாரும் தான் இங்க நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து மூளையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் growth அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னா நம்ம 3 செக்டார்ஸ் பார்த்தோம்ல, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ். இந்த 3 மெயின் செக்டார்ஸ்லயும் 5 வகையான growth இருக்கு. அதுவும் லீனியர் growth அப்படின்னு சொல்றாங்க. லீனியர்னா நம்மளுக்கு தெரியும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப்ல ஒரு growth இருக்கும் தெரியுமா? ஒரு அந்த டைம் கூட 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 டிஸ்டன்ஸும் கூடிட்டே இருக்கும்ல, அததான் லீனியர் growth அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் தான் இங்க இருக்கு. இதை யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா அப்படின்னா W.W. ராஸ்டவ் அப்படின்றவர் 1960ல ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. எஸ், இந்த லீனியர் growth வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் அவங்க இண்டஸ்ட்ரியல் செக்டருக்குள்ள போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சர்வீசஸ் செக்டருக்குள்ள வந்திருப்பாங்க. இதுதான் மோஸ்ட்லி வெஸ்டர்னைஸ்ட் சொசைட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணது. சரிங்களா? பட் இந்தியா பின்பு சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகள் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே என்னென்ன நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் வியட்நாம், இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இதுக்கு எக்ஸப்ஷன். கரெக்டான ஃப்ளோல போயிருக்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர்ல இருந்திருப்பாங்க, தபக்கடீர்னு எங்க வந்திருப்பாங்க, சர்வீசஸ்க்கு குதிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்றத வளர்ச்சி அடையாமலே விட்டுருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? சோ இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியால ஏன் இவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எதனால வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ஒரு வளர்ச்சி அடையவே இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்குள்ளேயே போகல. அக்ரிகல்ச்சர்ல இருந்தும் டக்குன்னு 1990ல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் நடந்திருக்கும். அதோட அப்படியே சர்வீஸ் செக்டாருக்கு நம்ம குதிச்சிருப்போம். ஓகேங்களா? அண்ட் இது இந்த அந்த 1990s அப்புறத்துல இருந்தே நம்மளோட எக்கனாமில வந்து நேஷனல் இன்கம்ல 50% மேல சர்வீஸ் செக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர்ல பீப்புள் என்கேஜ் ஆயிருக்கிறது வந்து 50% மேல இருக்கும். பட் ஜிடிபில அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பட் சர்வீஸ் செக்டர் பாத்தீங்கன்னா 50% மேல கான்ட்ரிபியூட் பண்ணது நம்மளோட நேஷனல் இன்கம்ல. சோ நம்மளோட எக்கனாமி ஒரு சர்வீஸ் எக்கனாமி. சரிங்களா? எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். இது மூணோட ஒரு டிஃபரன்ஸ் ஆர் எல்ஸ் இந்த மூணை யார் பண்றா அப்படிங்கறத வச்சுதான் நம்மளோட மார்க்கெட்டுங்கிறது, நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றதே தீர்மானிக்கப்படுதுங்கிறத கொடுத்திருக்காங்க. கன்சம்ஷன் பண்றதுக்கு ஆள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தேவைகள் இருந்துட்டே தான் இருக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகவே ஆகாதானே. அதுலயே நம்ம டே டு டே நீட்ஸ் சொல்லுவோம்ல, ஃபுட், வாட்டர், ஷெல்டர், கிளாத், இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு தேவைகளா இருக்கு. சோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பொருட்களை கன்சியூம் பண்றதுக்கு இங்க பற்றாக்குறையே கிடையாது. கன்சியூமர்ஸ் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா இதுல ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 2 டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? இதே யார் யார் பண்றா, எப்படி எப்படி பண்றாங்கிற முறைகள்ல தான் நம்ம எந்த மாதிரியான எக்கனாமிக் மாடலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே தீர்மானம் பண்ணது. ஓகேவா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி. மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா, கேபிட்டலிசம்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, முதலாளித்துவம், அதுதான் மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த உலகத்துல முதலா ஃபார்மலா வந்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷனல் எக்கனாமிக் சிஸ்டம்ல இருந்தெல்லாம் எமாசாய் வந்ததுதான் இந்த கேபிட்டலிசம் அப்படின்றது. ஓகேவா? மார்க்கெட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல இந்த உலகத்துக்கு அவரோட ஒர்க் மூலமா கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் பிலாசபர் கம் எக்கனாமிஸ்ட் ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா என்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் தி வெல்த் ஆஃப் நேஷன் 1776 அப்படின்ற அவரோட செமினல் ஒர்க்ல தான் வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பார். ஓகேவா? தென் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க நம்மளுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி யாராதான் இருக்கிறாங்க, நம்மளோட
டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து நம்மளோட பிரைவேட் பார்ட்னர்ஸா தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இங்க ஒரு ரோல் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதுல என்ன பொருள் வந்து இவங்க தயாரிக்கணும், எதை வந்து அதிகமா உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கு. தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அததான் இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆடம் ஸ்மித் வந்து இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? யாருக்காக தயாரிக்கிறோம், என்ன தயாரிக்கிறோம், அவ்வளவுதான். அதிகமா வந்து ஒரு பொருள் வித்திருக்கும்ல, அந்த பொருளை தான் அடிக்கடி தயார் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு காஸ்ட்லியான பொருளா இருக்கு, அதை நிறைய பேர் வாங்குறாங்க, அதுக்குதான் ப்ராஃபிட் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அந்த பொருட்களை தான் இங்க தயாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் லைசஸ்பேர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து சொல்றாங்க. லைசஸ்பேர்னா என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டோம், பிரைவேட் தான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்னு. சோ கவர்மெண்டோட ரோல் வந்து இதுல நெக்லிஜிபிள் கிடையவே கிடையாது. அந்த லைசஸ்பேர் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்டர்ஃபெரன்ஸா, அதாவது எப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் பை தி கவர்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து எக்கனாமிக் ரெகுலேஷன் கிடையாது, டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணப்படாது, ரொம்பவே லிபர்ட்டி, அதிகமான ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த மார்க்கெட் எக்கனாமி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன இருக்கும்னா, ஒன்லி கிரியேஷன் ஆஃப் வெல்த், ஒரு ஓனர்ஷிப், அந்த ப்ரொடியூஸ் பண்றான்ல அவனுக்கு வந்து நம்ம காசு சம்பாதிக்கணும், வெல்த் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாட்டம் தான் இருக்குமே தவிர வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டாங்க. சரியா? சோ இதுல ஜீரோ கவர்மெண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றதை விட சில கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? சம் அமௌண்ட் தான், ரொம்பவே கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாடல் வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. ஆடம் ஸ்மித்தோட 1776 ஒர்க்ல இருந்து யுஎஸ் ஓட எக்கனாமி இருக்காங்கல்ல, தட் இஸ் வெஸ்டர்னைஸ் சொசைட்டிஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணப்பட்டாங்க, நல்லாவே சக்சஸிவா வந்துட்டே இருந்தது. திடீர்னு 1929ல கிரேட் டிப்ரெஷன் வந்துருச்சு. கிரேட் டிப்ரெஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு கிரைசிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, நல்ல ப்ரொடக்ஷனும் டிமாண்டும் சூப்பரா இருந்தது, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டே இருந்தது. நம்மளோட பிசினஸ் சைக்கிள் உங்களுக்கு தெரியும், அந்த கர்வ் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, ஒரு பூம் ஆகி பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அப்படி பர்ஸ்ட் ஆன உடனே டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த இடத்துல தான் இவங்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபை பண்ணாங்க. அது வரைக்கும் அதை பத்தின ஒரு கவலையே இல்லாம அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கொடுத்த முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் என்னன்னா, இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களும் ஆயிட்டே இருந்தாங்க, ஏழைகள் வந்து ஏழைகள் ஆயிட்டே தான் இருந்தாங்க. அது போக ஏழைகள் அப்படிங்கிறவங்களுக்கு மேல ஒரு கன்சர்னே இல்லாம எல்லாமே பணக்காரங்க யூஸ் பண்றது, அதிகமா எது டிமாண்ட் இருக்கு, அதிகமா எது விற்கப்படுதோ அந்த மாதிரி பொருட்களை மட்டும் தான் உற்பத்தி பண்ணாங்களே தவிர ஏழைகளை கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி டாக்ஸஸ்க்கு ரெகுலேஷனே கிடையாது. சோ ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சிஸ்டமோட குறைகள் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். லோ பர்ச்சேசிங் பவர், தட் இஸ் புவரை வந்து கணக்குல எடுத்துக்கல இவங்க, எல்லாமே வந்து பணக்காரங்க. அது போக அதிகமா விற்பனை ஆகக்கூடிய அந்த பொருட்களை தான் வந்து கணக்குல எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் உற்பத்தியாகவும் பட்டுச்சு. ஓகேவா? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கிடையவே கிடையாது, சப்சிடிஸ் கிடையாது, இல்ல ஃப்ரீயா பிடிஎஸ்ல கொடுக்காங்கன்னு அது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாதனால புவர் வந்து அதிகமா வந்து ஹிட் ஆனாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்இக்வாலிட்டி பார்த்தோம், ஏழை பணக்கார அப்படின்ற வித்தியாசம் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட கான்ஸா சொல்றாங்க, குறைகளா சொல்றாங்க. சோ இதுல இருந்து மீண்டெடுத்து வர்றதுக்காக தான் கீன்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ற மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் மார்க்கெட் எக்கனாமி. ஓகேவா? நான் மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மாடல். ஓகேங்களா? கம்யூனிஸ்ட் சொசைட்டி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நான் மார்க்கெட் எக்கனாமி. ஓகே, இந்த மாடல் வந்து உங்களுக்கு யாரு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸ். ஓகேங்களா? ரெண்டு வேரியன்ஸா சொல்லிருப்பாங்க, சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோசியலிஸ்ட் மாடல் என்னன்னா, நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குல்ல, இயற்கை வளங்கள் மேல மட்டும்தான் கவர்மெண்டோட கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கும். ஆனா கம்யூனிசம் மாடல்ல இயற்கை வளங்கள் மேலயும் இருக்கும், லேபர் இருக்காங்க தொழிலாளர்கள் மேலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அங்க எப்படி பார்த்தோம்னா, கேபிட்டலிசம்ல ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்றா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் கொடுத்தோம்ல, இங்க அப்படி ஆப்போசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கையில இருக்கும். அதுலதான் சோசியலிஸ்ட்ல நேச்சுரல் ரிசோர்சஸ் மட்டும் கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க, கம்யூனிஸ்ட்ல லேபரும் சரி நேச்சுரல் ரிசோர்சஸ் சரி எல்லாமே கவர்மெண்ட் கையில தான். ஓகேங்களா? இந்த நான் மார்க்கெட் எக்கனாமிக்கு இன்னும் சில பெயர்கள் வச்சிருக்காங்க, என்னன்னா ஸ்டேட் எக்கனாமி, கமாண்ட் எக்கனாமி, சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்னன்னா, அந்த
ரிசோர்சஸ் எல்லாமே இருக்குல்ல, ரிசோர்சஸ் வந்து எல்லா மக்களோட நலனுக்காகவும் செலவழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொசைட்டி தான் வந்து இதுக்கு ஓனர்ஷிப் கொண்டாடணும், ஒரு சொசைட்டிக்காக தான் இது வந்து உற்பத்தி படப்படணும் அப்படின்னு இல்லாம எல்லா மக்களும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு இந்த ஸ்டேட் எக்கனாமி வந்து நம்மள கொண்டு போனுச்சு. ஓகேங்களா? இதுல 2 டேர்ம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, ப்ராலிட்டரேட் அண்ட் பார்ஜுவாய்ஸே அப்படின்ற ஒரு டேர்ம். சரிங்களா? ப்ராலிட்டரேட் அப்படின்னா யாருன்னா லேபர்ஸ் சொல்றாங்க. அதிகமா வந்து லேபர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுட்டே இருந்தாங்க. இந்த பார்ஜுவாசி வந்து யாருன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஓனர் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க வந்து நல்லாவே ப்ராஃபிட் அடைஞ்சிட்டே இருந்தாங்கல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஓகேங்களா? தென் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கப்படல. இந்த கம்யூனிஸ்ட் எக்கானமில ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யாருக்குமே கொடுக்கப்படல. பட் கேபிட்டலிசம்ல நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதிகமாவே பெற்றுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் அப்படின்றது அங்க நம்ம பார்த்தோம், அந்த சந்தை நிலவரங்கள், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து எக்கனாமியை ரன் பண்ணுச்சு அப்படின்னு. இங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்களோ, கவர்மெண்ட் எது வேணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் உற்பத்தி பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? காம்படிஷன் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு இந்த இடத்துல. அப்படின்னு ஒரு ஐடியா கூட கிரியேட் ஆகல. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் தானே பண்றாங்க. அப்ப மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிட்டு அவ்வளவுதான், சப்சிஸ்டன்ஸா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஓகேவா? இதுல காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரோலே இல்லாம போயிருச்சு. பீப்புள் வந்து எல்லா எக்கனாமிக் ரோலையுமே வந்து பிளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் இங்க கம்யூனிஸ்ட் எக்கனாமில வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து யாரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா போல்ஷெவிக்ஸ் தான் வந்து எக்ஸ் யுஎஸ்எஸ்ஆரோட போல்ஷெவிக்ஸ் 1919ல இருந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சைனா வந்து இதை வந்து கம்யூனிசம் மாடலா வந்து எமர்ஜ் ஆகி கம்யூனிஸ்ட் சொசைட்டியா அவங்க இன்னுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் ஓபன் அப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. தென் இந்த சிஸ்டமோட கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கேபிட்டல் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. சரி, ஓகே, எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புளோட வெல்ஃபேர்க்காகவே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் ஒரு கேபிட்டல் அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கு தேவை தானே. ஃபர்தரா உங்களுக்கு திடீர்னு ஒரு பேண்டமிக் வருது அப்படின்ற பட்சத்துல அந்த நேரத்துல எதையுமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அந்த நேரத்துல ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா உங்களுக்கு தேவைப்படும், இருக்கணும் கண்டிப்பா. சோ அந்த மாதிரியான ஒரு கேபிட்டல் வந்து அந்த இடத்துல கிரியேட்டே ஆகல. பிளஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரிசோர்சஸ ஸ்பெசிஃபை பண்ணி இதுக்கு இந்த ரிசோர்ஸ் தான் அப்படின்னு கொடுக்கும் போது சில ரிசோர்சஸ் வந்து மிஸ் அலோகேஷன் அண்ட் வேஸ்டேஜ்க்கு தள்ளப்பட்டுருச்சு. ஓகேங்களா? தென் ப்ராப்பர்ட்டி ரைட் சுத்தமா இல்லாதனால பீப்புளுக்கு நடுவில் காம்படிஷன் அப்படின்றது இல்லவே இல்லாம போயிடுச்சு. ரொம்பவே நான் டெமோக்ராட்டிக்காவும் ஒரு லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் இல்லாத ஒரு சிஸ்டமாவும் தான் இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? மிட் 1950ஸ்லயே வந்து ஒரு பாலிஷ் பிலாசபர் ஆஸ்கர் லான்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு, இது வந்து சோசியலிசம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது நல்ல பிரின்சிபல் தான், ஆனா கொஞ்சம் மார்க்கெட் சோசியலிசமா ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் எக்கனாமியை ஓபன் அப் பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, ரொம்பவே ரெகுலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை சோவியத் யூனியனும் சரி சைனாவும் சரி காதுலே வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் மிட் 1980ஸ்க்கு அப்புறம் இந்த 2 எக்கனாமிலையும் சில விரிசல்கள், நிறைய பிரச்சனைகள், பீப்புளே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகப்பட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1980ஸ்க்கு அப்புறம் தான் வந்து யுஎஸ்எஸ்ஆர் இருக்காங்கல்ல, எக்ஸ் யுஎஸ்எஸ்ஆர் வந்து 2 பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பெரஸ்ட்ராய்கா, ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் கிளனாஸ்ட் ஓபன்னஸ். எக்கனாமி மாடலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு பின்ன நம்மள எக்கனாமியா கொஞ்சம் ஓபன் எக்கனாமியா மாத்தலாம். அதாவது ஓபன் எக்கனாமினா எப்படின்னா நம்ம குளோபலைசேஷன் நடந்தது இல்ல, அதான் ஓபன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ இன்னொரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்ல அவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்லாத பொருட்களை இன்னொரு நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு யுஎஸ்எஸ்ஆர் வந்து 1980ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட டோர்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? தென் மிட் 1980ஸ்ல சைனாவும் வந்து ஓபன் டோர் பாலிசி அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. பட் ரொம்பவே அதுக்குள்ள இன்டீரியரா சைனா போனாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க ஒரு எப்படி சொல்றது, அந்த கம்யூனிசம் மாடல்லையே லைட்டா ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும். சரியா? தென் கோல்டு வார்க்கு அப்புறம் வந்து நம்மளோட யுஎஸ்எஸ்ஆர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே சோசியலிசம் மாடல் யூஸ் பண்ணி நம்மளால இவ்வளவுதான் முன்னேற முடியும், இதனால பிரச்சனைகள் தான் வருது. சோ நம்ம எக்கனாமியா ஓபன் எக்கனாமியா மாத்தினா மட்டுமே கேபிட்டல் கிரியேஷன் அப்படின்றது இருக்கும் அண்ட் பீப்புள் எல்லாருக்குமே வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து மக்கள் கிட்ட வந்து அதிகரிக்கும். அதனால நம்ம வந்து நம்மளோட ஐடியாலஜியை இங்க எண்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு யுஎஸ்எஸ்ஆர் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதோட கம்யூனிசம் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சைனால இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சில ரீஸ்ட்ரக்சரிங்கோட இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? தென் இதுக்கெல்லாம் அப்புறம் எமர்ஜ் ஆனது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமிங்கிறது வந்து
இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது மிக்சட் எக்கனாமி தான். சரிங்களா? லேட் 1930ஸ்லயே வந்து இதுக்கான ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆயிரும். நம்மளோட கிரேட் டிப்ரெஷன் நடந்ததுல 1929ல. அதுக்கப்புறமே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில சில சேஞ்சஸ் கொண்டு வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து மாத்திருப்பாங்க சில விஷயங்களை. சோ அப்பவே இருந்தே வந்து பிரான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட நேஷனல் பிளானிங் அனௌன்ஸ் பண்ணி அப்பத்துல இருந்து இந்த மிக்சட் எக்கனாமிங்கிறத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது பிரான்ஸ் தான். இதுல என்ன மிக்சட் எக்கனாமினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பிரைவேட் வந்து ப்ரொடியூசராவும் டிஸ்ட்ரிபியூட்டராவும் இருப்பாங்க அப்படின்னு. பிரைவேட்டும் இருந்துக்கலாம், இல்ல கவர்மெண்ட்டும் இருந்துக்கலாம், அது அவங்களோட விஷ். பட் பிரைவேட் இருக்கிற இடத்துல ஓவரா கவர்மெண்ட் ரெகுலேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலேஷனுக்குள்ள போக கூடாது. சரிங்களா? அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராவோ இல்லைன்னா ஒரு ரெகுலேட்டராவோ இருக்கலாமே தவிர கவர்மெண்ட் அவங்களோட டோட்டல் ஐடியாலஜியும் கொண்டு போய் பிரைவேட் மேல திணிச்சு ரொம்பவே அவங்களோட லிபர்ட்டியை வந்து கெடுக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் மிக்சட் எக்கனாமி அப்படிங்கறது. ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற இடத்துல இருக்கலாம் அப்படின்றத வேர்ல்டு பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க யூனிவர்சலா. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் எல்லாத்தையுமே எப்படி சொல்றது கம்மி பண்ணிட்டு வந்த ஒரு மாடல் தான் இந்த மாடலா இருக்கும். போத் ஸ்டேட்டும் சரி பிரைவேட் செக்டரும் சரி எக்கனாமிக் ரோல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் பிரைவேட் செக்டர் வந்து இன்விசிபிள் ஹேண்ட் இருந்தாங்கல்ல அந்த ரோல்ஸை பிளே பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் வந்து அதே ரோலை பிளே பண்றதுக்கு ப்ராஹிபிஷன் கிடையாது. ஸ்டேட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம். ஓகேவா? தென் ப்ராப்பர் ரூல்ஸ் இருந்தது, ரெகுலேஷன்ஸ் இருந்தது, அண்ட் காம்படிஷன் இருந்தது, டாக்ஸேஷன் இருந்தது, எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் தான் வந்து டேக் அவே பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? தென் ஒரு மோட்டிவேட்டிங் ரோலா இருக்கட்டும், காம்படிஷனா இருக்கட்டும், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி மாதிரி இங்கேயும் இருந்தது. ஓகேவா? அது போக பீப்புளுக்கு தனியா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல நம்மளோட கண்ட்ரில சப்சிடிஸா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் நம்மளோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாவோ ஏழை மக்களுக்கு அவங்களால இவ்வளவு சம்பாதிக்க முடியாது, அவங்களால இவ்வளவு வாங்க முடியாதுன்ற மக்களுக்கு கவர்மெண்டே சப்சிடைஸ் ரேட்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் சில பொருட்கள் வந்து சப்சிடைஸ் ரேட்லயே பீப்புளுக்கு இனாமாவும் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அவங்களால வாங்க முடியாதுன்ற பட்சத்துல ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் போட்டு அதை வந்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு இதுலயும் கிடையாது. பட் மார்க்கெட் எக்கனாமில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அதிகவே வந்து ஒரு நீட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் போத் சேர்த்து தான் பார்த்தோம். அண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடா சில கன்சென்சஸ் வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து மிக்சட் எக்கனாமி சிஸ்டம்க்கு ஃபேவரான கன்சென்சஸா தான் பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் கன்சென்சஸ் வந்து யாரெல்லாம் வந்து நடத்திருப்பா அப்படின்னா IMF பிளஸ் வேர்ல்டு பேங்க் பிளஸ் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ட்ரெஷரி இவங்க 3 பேரும் சேர்ந்து அதுல யாரு ஹெட்டா இருந்திருப்பாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரியில பினான்ஸ் மினிஸ்டர் வந்து US பினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கன்சென்சஸ ஃபர்ஸ்ட் பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா US எக்கனாமிஸ்ட் ஜான் வில்லியம்சன் அப்படிங்கிறவர் தான். ஒரு 10 பாயிண்ட் ரிஃபார்ம் பாலிசி வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கும். என்னன்னா மார்க்கெட் எக்கனாமி தட் இஸ் மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் தான். பட் அதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தா ஒரு ரிஃபார்ம்ஸா வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்சென்சஸா தான் இதை பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஸ்கல் டிசிப்ளின். ஓகேவா? இப்ப இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரி பிஸ்கல் பாலிசிஸ் போட்டு நம்ம கண்ட்ரியோட நிலைமைய வந்து நார்மல் ஆக்கலாம், ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாலிசிஸா இருக்கட்டும். ஆர்எல்ஸ் எப்படி வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் சரி நம்ம இன்கமும் சரி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சொல்லுவாங்க. சில அந்த வட்டி விகிதம் இருக்கு தெரியுமா, அதுல எப்படி லிபரலைஸ் பண்ணி அதிகமா பிசினஸஸ் வந்து ஓபன் பண்ணலாம், லோன்ஸ் எப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ட்ரேட்ல வந்து லிபரலைசேஷன், அப்புறம் இந்த FDIs இருக்காங்கல்ல அந்நிய முதலீடு, அதுல வந்து லிபரலைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பிரைவேடைசேஷனுக்குள்ள போயிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த டாரிஃப்ஸ் இருக்கும்ல, டாரிஃப் பேரியர்ஸ் எல்லாத்தையும் வந்து டீரெகுலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், செக்யூரான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான 10 ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ்ல தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இதுல ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பிருப்பாங்க, என்னன்னா மார்க்கெட் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல தீர்மானமா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இன்விசிபிள் ஹேண்ட் நம்ம கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்ல பார்த்தோம்ல,
கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில. அதே இதுதான் இங்கேயும், மார்க்கெட்ங்கிறது எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிடுங்கிறது தான் வாஷிங்டன் கன்சென்சஸோட ஒரு தீர்ப்பா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, மானிட்டரி ஃபண்டும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் சரி, வேர்ல்டு பேங்க்கும் சரி, இவங்க எல்லாருமே வந்து ஏர்லி 80s 90sலயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. சரி, ரியலா அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ரிஃபார்ம்ஸ் தான் வந்து இந்த விஷயங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட எக்கனாமி வந்து என்ன ஆயிருக்கு, இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்கும், பட் தேவைப்படுற இடத்துல ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் எல்லாம் இதுல ரிஃபார்ம் மெத்தட்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஜிங் கன்சென்சஸ்ல என்னன்னா, இதுக்கு இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ்க்கு அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா இந்த பீஜிங் கன்சென்சஸ் இருக்கும். சைனா வந்து மிட் 1980sல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அவங்களோட கம்யூனிஸ்ட் மாடல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. அந்த சேஞ்சஸ் பத்தி தான் இந்த பீஜிங் கன்சென்சஸ்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஜோஷுவா கூப்பர் ரெமோ 2004ல இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு இந்த ஐடியாவை. இதுல என்னன்னா, ஆல்ரெடி நம்ம கம்யூனிஸ்ட்ல என்ன பார்த்தோம், இனோவேஷன்ஸ் இருக்காது, புது இது இருக்காது, கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்காது, ரொம்பவே ஒரு காம்படிஷனும் இருக்காது, கிராஜுவலா அதோட growth போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான ஒரு ஃபண்ட் கிரியேஷன் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல. அண்ட் பீப்புளுக்கு வந்து ஒர்க் பண்ண ஒரு என்கரேஜ்மெண்ட் எதுவும் இல்ல, ஒரு மோட்டிவேஷன் இல்ல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு கன்சென்சஸா தான் இந்த பீஜிங் கன்சென்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல கான்ஸ்டன்டா எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் இன்னோவேஷன் இருந்துட்டே இருக்கும். தென் பீஸ்ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் growth with gradual reforms plus self determination and inclusion of selective foreign ideas. இந்த மாதிரியான 3 பில்லர்ஸ வந்து இந்த கன்சென்சஸ்ல குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லாமே growthக்காக தான். என்னதான் வந்து ஸ்டேட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் பிரைவேட் பிளேயர்ஸ்க்கும் அந்த இடத்துல ஒரு பங்கு உண்டு. அண்ட் நம்மளோட எக்கனாமியை கொஞ்சம் ஓப்பன் எக்கனாமியாவும் மாத்தலாம், growthக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கன்சென்சஸ்ல பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? 2010 வரைக்கும் வந்து இந்த மாடல் வந்து ஒரு ரைசிங் மாடலா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ்ல சைனா வந்து ரீசெண்டா இப்போ நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஜெயண்டா தான் இருக்காங்க. பட் அந்த நேரத்துல வந்து சில தடுமாற்றங்களுக்கு உள்ள போனாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ சைனா வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமியா இந்த நாட்டுல வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தென் சாண்டியாகோ கன்சென்சஸ் வந்து வேர்ல்டு பேங்க் குரூப் பிரசிடென்ட் ஜேம்ஸ் டி உல்ஃபென்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாவை ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. எதுக்காகனா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான ஒரு ஐடியா தான் இது. ஒரு இன்க்ளூஷன் பாலிசின்னு வச்சுக்கலாமே, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாடலா தான் இதை பாக்குறோம். பீஜிங் கன்சென்சஸ் இருக்குல்ல, அதுக்கு சிமிலரா உள்ளதுதான். என்னன்னா ஸ்டேட் வந்து சில மெத்தட்ஸ் எடுக்கணும், சில ப்ராசஸ்க்குள்ள ஸ்டேட்ஸ் போய் இனோவேஷன் ஐடியாலஜிஸ் அண்ட் காம்படிஷன் உண்டாக்கணும், growth வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தான் இதுலயும் பேசியிருப்பாங்க. பட் 2 இதை யூஸ் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஓபன் எக்கனாமியையும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ். இப்ப சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு தேவைன்னா இந்த 2 விஷயங்களும் இந்த இடத்துல நடந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இன்க்ளூசிவான growth-ஆ இது இருக்கும் அப்படிங்கறதுதான் சாண்டியாகோ கன்சென்சஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிவிக்குது. ஓகேவா? இததான் வந்து 3rd ஜெனரேஷன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2002ல. அண்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் as a tool of growth promotion. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கேபிட்டலிசம்ன்றது வந்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் நிறைய வாட்டி ஃபெயில் ஆனாலுமே பட் எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து கேபிட்டலிசம் எடுத்து ரன் பண்றதுக்கு தான் வந்து ரொம்பவே ஈகரா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம்ல மட்டும்தான் growth அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்து சஸ்டைனா இருந்துட்டே இருக்கு. நிறையவே growthல அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது வந்து கேபிட்டலிசம் மாடல் தான் அப்படிங்காங்க. என்னதான் கிரேட் டிப்ரெஷன் வந்தாலும், என்னதான் வந்து 2018ல கிரைசிஸ் வந்தாலும், அது போக வாஷிங்டன் கன்சென்சஸ் போட்டிருக்கோம், குளோபலைசேஷன் பாலிசிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், இது எல்லாமே நடந்துட்டே இருந்தாலும் கேபிட்டலிசம் சாய்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் தயங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் 2015-16லயுமே ரொம்பவே வந்து நம்ம ப்ரோ கார்பரேட் அண்ட் ப்ரோ ரிச்சா தான் வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ஆப்போசிஷனும் சரி வேற பொலிட்டிஷியன்ஸும் சரி ரொம்பவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதிலே சொல்லிருப்பாங்க யூனியன் பட்ஜெட்லயே, இது வந்து ப்ரோ கார்பரேட்டாவும் இருக்கு அண்ட் ப்ரோ புவராவும் இருக்கு இந்த பட்ஜெட். அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் கார்பரேட்ஸ் இருந்தாதான் வந்து கண்ட்ரில growth நடக்கும். அது போக புவருக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வந்து இந்த பட்ஜெட்ல நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இது மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரியறது என்னன்னா மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்து
இது வரைக்கும் இருந்த சிஸ்டம்ல ஓரளவு பெட்டரா இருக்கு. என்னதான் கேபிட்டலிசம் இருந்தாலும் கேபிட்டலிசம்ல சில கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்து அது ஒரு மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டமா இருக்கும் போதுதான் புவரும் சரி ரிச்சும் சரி ஒரு இன்இக்வாலிட்டி இல்லாம சமமான growth அடையறாங்க. growth வைஸ் ஒரு நேஷனல் இன்கம்லயும் சரி அதே மாதிரி டெவலப்மெண்ட் வைஸ்லயும் சரி இந்த மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்மளுக்கு தெரியப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அண்ட் இந்தியால என்னென்ன டைப் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கு அண்ட் நம்மளுக்கு அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கன்ஃபார்மா கேளுங்க. டெஃபினட்டா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணப்படும். அண்ட் நன்றி.